அறிவோம் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தி தான் பேச போறோம். இது பற்றி விளக்குவதற்காக தமிழ்நாட்டின் பிரபலமான ஜோதிட வல்லுநரான பட்டுக்கோட்டை ஆனந்தன் அவர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முதலில் அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில தமிழ் புத்தாண்டு எப்போது பிறக்குது என்பதை பற்றி தெளிவுபடுத்தியிருந்தீங்க. அடுத்ததா எழக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எந்த ராசியில பிறக்குது? இப்போ நம்ம தமிழ் ஜோதிட அறிஞர்கள் சொல்றது ஆடு ராசின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில பிறக்குதுன்னு. இது எந்த அளவுக்கு சரியானது? இது பற்றி உங்களுடைய கருத்து? ஆமாம்மா, இது நெடுநல் வாடையில் நக்கீர ஐயா ஒரு பாடலாக பாடியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் போருக்கு போகிறது அவரோட வீரத்தை பற்றியும், அந்த வீரரோட பிரிவினை இருக்கக்கூடிய அவங்க துணைவியாரை பற்றியும் பாடக்கூடிய பாடல். இது பொதுவாகவே புறத்திணை சார்ந்தது, அகத்திணையும் அதில் சார்ந்திருக்கும் இதனோட தன்மை. ஐயா பாடுற பாடல் என்னென்னா, திண்ணிய மறுப்பின் ஆடு தலையாக விண்ணூர் பிதிரி தருவீங்கு சிறல் மண்டலத்துன்னு பாடுறாரு. அதான் வலிமையான கொம்பை உடைய ஆடு ராசியில் கதிரவன் ஊர்ந்து செல்லும் பயணப்பாதை அப்படின்னு சொல்கிறாரு. வலிமையான கொம்பை உடைய ஆடு ராசி அப்படின்னா மகரம். சாதாரணமாக நீங்கள் அந்த ஆடோட சிம்பிளை பார்த்தீங்கன்னா மகரம், அந்த ஆட்டோட தலை இருக்கும். அந்த தலையை மட்டும் குறிக்கக்கூடிய மகரத்தை தான் அவர் பாடலாக பாடுவார் காலகட்டம். இது தெரியாமல் நம்ம எல்லாமே செம்மறி ஆடு மேசம் சொல்கிறோம். அது கிடையாதுமா. வையகம் பணிப்ப அப்படின்னா, வையகம்னா ஆவணி தான். ஆவணிக்கு எந்த அமைப்பாக இருந்தாலும் கார்காலத்திலேருந்து தான் தொடங்கும். இவங்கள் கார்காலம் எது? மற்ற காலம் கார்காலம், கூதிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம். இந்த நெடுநல் வாடைன்னு இருக்குது பார்த்தீங்களா, வாடை காலம் என்ன கோடை காலமா? கிடையாதுமா. வாடை என்பது என்ன? தை மாதம். அந்த நூலுக்கு பேரே அவர் தை மாதத்தை வச்சுருக்கார். காரணம் என்னென்னா, அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த தை மாதம் ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதற்காக அந்த நூல் பேர் வச்சுருக்கார். சரி, ரைட்டு, ஓகே. அவர் எந்த இடத்துலையுமே அவர் மகரத்துலேயோ மேசத்துலேயோ அவர் ஆடு மாதம் பிறக்கிறத பற்றிலாம் சொல்லவே இல்லை. இவங்களா ஒரு அந்த பொருள் உணர்வை புரிஞ்சிக்காமல் சொல்கிறது. ஆவணி மாதம் ஏன் மாதத்தின் அரசன் சொன்னாங்கன்னாம்மா, ஒரே விஷயந்தாம்மா. நம் முன்னோர்கள் எல்லாமே அந்த ஆவணியில் தான் செய்வாங்க நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே. உதாரணம் சொல்கிறோம்னு வைங்களேன், அதாவது அந்த காலத்தில் ஒரு நாட்டுக்கு போர் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுங்க செய்வாங்க? போர் அந்த வெற்றி வேணுங்கிறதுக்காக கார்காலத்தில் தான் போருக்கு போவாங்க. கார்காலத்தில் தான் போருக்கு போகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னு வைங்களேன், இப்போ உதாரணத்துக்கு பிராமணர்கள்லாம் பார்த்து எல்லாம் அந்த ஆவணி மாதம் தான் சடங்கு பண்ணுவாங்க, பூணூல் மாற்றுறது அந்த சம்பவம். அதே மாதிரி கார்காலத்தில் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள். அதே மாதிரி உழவர்கள் கார்காலத்தில் தான் நாங்கள் ஏர் ஓட்ட போகும். எல்லாமே கார்காலத்தில் தான் செய்யப்படுது. இந்த புறநானூறு 229 அதில் பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியர் கூடலூர் கிளார் ஐயா அந்த பாடு. அதில் என்னென்னா, அதில் எடுத்தோடனே ஆடியில் அழல் கூட்டத்தும் பாரு. அவர் ஒரு தயார் நிலையில் ஒரு இரண்ட இரவை நோக்கி அவர் அந்த உச்சி பொழுதில் அந்த அமைப்பில் அந்த அரசன் இறக்க போகிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் தெரியுது. அப்போ என்ன ஆகுதுன்னாமா, அந்த இரவு பொழுதில் அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ இந்த நாட்டு அரசன் இறக்க போகிறாரே, நம்ம கிரகத்தை கணிச்சிட்டோமா. இதுக்கப்புறம் அந்த கோட்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இந்த வாரபலம் மேசராசி என்பர்களே, ரிஷபராசி என்பர்கள்னு சொல்கிறாங்கல்ல, சிம்மராசி, அந்த கோட்சார கிரகத்தை இன்னைக்கு பஞ்சாங்கம் இருக்குது. அன்னைக்கு பஞ்சாங்கம் இல்லை, வானசாஸ்திரத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆயுளோட சூட்சம ரகசியத்தை மிக அழகாக சொல்லியிருப்பார். அது எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னம்னா, உதாரணம் பங்குனி மாதத்து ஒரு உத்திர நட்சத்திரத்தில், ஏன்னா அவருக்கு சூட்சமாக அந்த அரசனோட ராசியை சூட்சமாக சொல்லுவார். அது ஜோதிட புலம் இருக்கவோ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கன்னி ராசியை மையமாக வச்சு அந்த 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம். அதாவது ஜனன காலத்திலமா இதில் என்னென்னா நட்சத்திர ரீதியாக நாங்கள் பிரிப்போம், கோச்சார ரீதியாக. அதாவது என்னென்னா, அந்த உத்திர நட்சத்திரத்துலேருந்து முன் 8 நட்சத்திரம் அப்படின்னு பிரிப்போம். ஒரு மூலம் வருதா, பின் 8 நட்சத்திரம் மிருகசீரிஷம் வருது. அப்போ அந்த கன்னி ராசிக்கு நேர் 8ஆவது ராசியில் என்ன நிற்குன்னு பார்க்குறேன். அப்போ 8ஆவது ராசியில் உங்களுக்கு மேசத்தில் கார்த்திகை 1 அந்த ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்னா கொஞ்சம் தப்பிக்கலாங்கும் போது அந்த காலகட்டத்தை அந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட தன்மையில் நகராம அது என்னன்னா, அப்போ ஒரு வானத்திலிருந்து விண்கற்கள் ஒன்று விழும். இந்த விண்கற்களோட தன்மையை பார்த்துட்டு, ஆஹா இது அரசனுக்கு மிகப்பெரிய அபசகுணமாச்சு அப்படின்னு மனநொந்து அதை பார்த்துட்டு அப்போ கூட மனசார அவர் வேண்டுறது என்னென்னா, அரசனுக்கு எந்த பாதிப்புமே வரக்கூடாதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவார். அதை ஒரு பாடலாக பாடியிருப்பார். கால்குலேஷன் பண்ண மாதிரியே கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த அரசர் இறக்குறாரு. அப்போ அவர் போகும்போது என்ன காட்சியை காண்றார்? போகும்போதுங்க யானை தூங்குதுங்க, அடுத்து பார்த்தா குதிரை ஆடாமல் செயலேருந்து நிற்கிதுங்க, சாமரம் கீழே உளுந்து கிடக்குங்க, இப்படின்னு ஒரு பாடலை அழகாக பாடுறாரு. இது பங்குனி மாத்தைக்கு பாடுறாரு. நம்மால் ஆடியல்னு சொல்லிட்டார் அப்படின்னுட்டு ஆடுங்கிறதெல்லாமா அது ஒரு விஷயமே இல்லைம்மா. அதாவது இவரோட அமைப்புகளை எந்த இடத்துலையுமே
அந்த ராசியை அவங்க வந்து வரியிட்டு சொல்லவே இல்லை. அதுதான் உண்மை. இவங்க அதை புரியாமல் அவங்க வந்து ஆடு ராசி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. அதான் ஆடியல்னு பேர். ஆடியல்னா என்ன? ஆடியல் அலல் கூட்டத்தினா தயார் நிலையில் ஒரு 2 இரவு நோக்கி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் அதோட தன்மை. எதையுமே இந்த பேர்கள்லாம் சொல்லவே இல்லை. அந்த கலப்பிரர்களுக்கு அப்புறம் நம்மளோட தொன்மையான நூல்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. உண்மையாகவேம்மா நம்மளோட காலகட்டங்கள் எல்லா வகையிலையுமே முழுக்க ஆவணி மாதம் மட்டுமே நமக்கு புத்தாண்டு. நீங்கள் எந்த நூலை வேணாலும் போய் படித்து பாருங்கள். என்ன திருவள்ளுவர் சொல்கிறார் அது தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இலக்கணத்தின் ஆணிவரைய தொல்காப்பியர் சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் கேட்கல. இப்போ இந்த மனிதர்கள் எதுவுமே பாருங்கள், அவங்கெல்லாம் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அந்த நூலை முழுமையாக படிக்கணுமா? இன்றைக்கி தமிழ் நமக்கு எல்லா வகையிலையுமே அழிஞ்சு போய் இன்றைக்கெல்லாம் எங்களை அப்படியே மனம் நுந்து உடஞ்சி போய் ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு வலியாக இருக்கும். இது வந்து அந்த நூல், இது இந்த நூல் அப்படின்னா இல்லைங்க. எல்லா வகையிலுமே இப்போ திருக்குறளை பார்த்தேன்னா அதில் உள்ள அத்தனை வார்த்தையும் தமிழ் வார்த்தை. அது என்ன வார்த்தைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலை. நான் தான் சொன்னேனே, உலகத்துக்கே விதை போட்ட மொழி நம் தந்தை மொழி. அப்படி இருக்கும்போது இது அங்கேருந்து வந்துச்சு இங்கேருந்து வந்துச்சுன்னா இல்லைம்மா, எல்லாமே நம்மள்டேருந்து போனது, அவ்வளோதான். சார் அழகா சொல்லியிருக்கீங்க சார். அழகான எளிமையான விளக்கத்தின் மூலமாக நம்மளுடைய நேயர்களுக்கு புரிய வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நாம அறிவும் ஜோதிடம் பகுதியில் தமிழ் ஜோதிடம் பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.